அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலையில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஃப்ஐ ரீட்டைல் ட்ரேடர்லாம் என்ன பொசிஷன் நேற்று பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா லைவ்ல இது வந்து முடிந்தது டேட்டா தான், லைவ்ல வந்து மாறலாம், கரெக்டுங்களா? சரி, ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க எவ்வளோ இருக்காங்க. ஏற்கனவே இருந்தது இன்னும் 59,464, 59,464 சேஞ்ச். நேற்று மட்டும் அவங்க எது என்ன சேஞ்ச் ஆயிருக்காங்க செல்லிங்ல. மார்க்கெட் அவ்வளோ மேலே ஏறிக்கிட்டு இருக்கு, ஆனால் ரீட்டைல் ட்ரேடர் நம்ம தான் செல்லிங்ல இருக்கிறோம். 3,54,613 கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக செல்லில் இருக்கும். ப்ரோ ட்ரேடர் பாருங்க, அவங்க அதுக்கு முன்னாடியே 2,59,556 கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க. நேற்று பாருங்க 2,19,671 கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க ஃப்ரெஷ்ஷா. எஃப்ஐஐ அதுக்கு முன்னாடியே செல்லுல இருக்காங்க, ஆனா நேற்று சேஞ்சஸ் பாருங்க அப்படியே பைக் அவங்க மாட்டாங்க. 1,33,694 கான்ட்ராக்ட். அப்போ இந்த 3,50,000 கான்ட்ராக்டை இவங்க 2 பேரும் ஆக்குபை பண்ணிட்டாங்க பாருங்க. புரியுதுங்களா? அப்போ ரீட்டைல் ட்ரேடர் தான் தினமும் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கேயே தெரியுது. இதுக்கு போய் பெரிய டேட்டாலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. மார்க்கெட்ல என்ன இவ்வளவு நம்ம தெளிவா வீடியோ இது போட்டு சொன்னாலும் கரெக்டா மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டா தான் நம்ம ட்ரேட் பண்றோம். அப்படின்னா என்ன, நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்லாம் நம்ம படிக்கிறதுல தெரியாம பண்றது இதே போல இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. படிச்சு முழுமையா தெரிந்து அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். யாரோ சொன்னாங்க இவங்க ட்ரேட்ல பண்ணா இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்பி இன்னைக்கு பண்ணாதீங்க. நீங்க படித்ததும் அங்க ஒர்க் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை நீங்க இதை வச்சு ஒரு அசியூம் பண்ணலாமே தவிர இதுபடி நடக்கணும். ஏன்னா லைவ்ல வந்து டக்குன்னு இவங்கெல்லாம் ரீட்டைல் ட்ரேட்லாம் பைக் மாத்திட்டு இவங்கெல்லாம் அப்படியே செல்லுக்கு மாத்தினா மார்க்கெட் அங்கிறது ஃபாலோ ஆயிடும், ஓகேங்களா? அப்போ அதுக்கு கன்ஃபர்மேஷன் அங்க போனா எப்படி என்ட்ரி எடுக்கணும் என்னங்கிற எல்லாமே நம்மளால மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். சரி, நம்ம இன்னைக்கு லெவலுக்கு வருவோம். இன்னைக்கு லெவல்ல இன்னைக்கு மண்டே ட்ரேடு வந்து நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நாம இந்த வீடியோல தினமும் ஒரு ஸ்ட்ரைக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அது இந்த ஸ்ட்ரைக்குன்னு தான் கொடுக்கணும் இல்லைங்க, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் மேக்ஸ் இருக்கு, கேல்குலேஷன்ஸ். நான் பிசிக்கலாக இந்த ஸ்ட்ரைக்குன்னு எடுத்து கொடுக்குறேன், நம்மளால எல்லா ஸ்ட்ரைக்கும் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு சில கேட்டிருந்தீங்க, அதனால சொல்றேன். அதே போல நாம வந்து முன்னெல்லாம் இந்த விலைக்கு இது இருந்தா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. செபி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி சொல்றோம் இப்போ, ஓகேங்களா? மார்க்கெட் இப்போ இங்க இருக்கு 26,400 புட்டு இதுக்கு இந்த இடத்துல இருக்கு. அது இங்க இருந்து கீழே வந்தா 68 வந்து சப்போர்ட்டா எடுக்கும். 68 ரூபாவை வந்து சப்போர்ட்டா எடுத்ததுன்னா, இங்க இருந்து சப்போர்ட்டா எடுத்ததுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். 26,400 புட் 68 சப்போர்ட்டா எடுத்தா மார்க்கெட் டவுன் ஆகும். அதே 68 ருபீஸை உடைச்சி அது ரெசன்ஸா மாறிடுச்சுன்னா அதே இடம் மார்க்கெட் அப் ஆகும். அப்போ இந்த 68ல உங்க டிசிஷன் எடுங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பாருங்க. அது மட்டுமல்ல, அது 68ல தான் அது இதை உடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ் படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், லைனை போட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஏன்னா சில டைம் ஃபால்ஸாவே இருப்பாங்க. மேலே இருக்கும் அப்படியே கீழே இருக்கும், கீழே இருக்கு டக்குன்னு தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸா ட்ராப் பண்ணி நம்மளை ஏமாத்துவாங்க. அதுவும் நம்ம கண்டுபிடிப்போம். இங்க இருந்து மேல போனா ஒரு வேளையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்தே ஆகணும், ஆறு அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும். அதே போல கீழே வந்தா ஒரு வேளையில சப்போர்ட் எடுத்தே ஆகணும், ஆறு அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணணும். இது போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும், எல்லாமே மேக்ஸ். நம்ம மேக்ஸ் படி மட்டும்தான். நம்ம ஒரு இண்டிகேட்டரோ ஒரு பேட்டர்னோ ஒரு மூவிங் அவரேஜோ இல்லை ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ நியூஸோ எதுவுமே நமக்கு லைவ் என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன டேட்டா வருதுன்னு தெரியாது. வர டேட்டா எல்லாமே கொஞ்சம் டைம் கழிச்சு தான் நமக்கு கிடைக்கும். ரீட்டைல் ட்ரேடருக்கு நமக்கே தெரியுதுன்னா அப்போ இவங்க முன்னாடி தெரிஞ்சிருக்கும், கரெக்டுங்களா? அப்போ அதெல்லாம் இங்கே வச்சு நம்ம என்ன ட்ரேட் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மேக்ஸ்லாம் முன்னாடியே போடுறோம், இவ்வளோ நாளும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் வீடியோஸ். அப்போ காலையில ப்ரீ மார்க்கெட் போடுறோம், ஈவினிங் அது நடந்திருக்கா இல்லையா போஸ்ட் மார்க்கெட்டும் போடுறோம். அப்போ ஏன் அது நடக்குது? அப்போ இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்தித்து செயல்படுங்க. மேக்ஸ் சார்ந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சொல்லி கொடுத்தாலும் போய் அங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க, ஓகேங்களா? அங்க போய் கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அந்த கத்துக்கிட்டது ஒர்க் ஆகான்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.